அதாவது அந்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. பாம்பேயில் வந்து இந்த மாதிரி இருக்கனால அது சில விஷயங்கள் வந்து குற்றங்கள் குறைந்தாலும் அங்கேயும் வந்து இந்த குற்றங்கள் நடக்கத்தான் செய்யுது. அது இப்போ எதுவும் பஸ்ஸில் கூட பார்த்தோம், வடக்கே அந்த மாதிரி நிறையா நடக்குது. இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி இந்த பெரிய பெரிய அதிகாரிகள், ஆணையர்கள், பெரிய பெரிய பவரில் இருக்கிறவங்க கொஞ்சம் சீரியஸாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப பாவங்க உண்மையில். ஏதாவது ஒரு பக்கம் உழைக்கிறதா, இல்லை ஒரு பக்கம் பிள்ளைகளை பாதுகாக்கிறதா, இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எங்கே போய் நம்ம வந்து சம்பாதிக்கிறது, ஒரு பக்கம் வரி, ஒரு பக்கம் விலைவாசி, இப்படி எல்லாருமே வந்து ஒவ்வொரு நடுத்தர மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவங்க உண்மையில். அவங்க ஏன் பிறந்தாங்கங்கிற சமையலில் நிறையா நடந்துகிட்ருக்கு. டெய்லி அவங்க செத்து செத்து பிழைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மக்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தக்கன அவங்களுக்கு விரல் தக்கன வீக்கத்தில் படுத்து, சிலவங்க பிளாட்பாரத்துலேயும், சில ஓரம் ஒரு குடிசை போட்டு ஒரு ஓட்டு வீட்லேயும், சிலவங்க வாடகை கொடுக்க முடியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணுமேங்கிறதுக்காக வந்து ஓடி தன்னை வருத்தி கடைசியில் வந்து அவங்க வந்து பெரிய சிரமத்தில் உருவாக்கி பிள்ளைகளை சரியான ஒரு பாதையில் கொண்டு போகாமல் அந்த பிள்ளையை வந்து வழி மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கா இல்லையா? இதுதான் வந்து நம்ம இந்திய நாட்டு மக்கள் வந்து அனைவரும் நல்ல பிள்ளைங்க, நல்ல உழைப்பாளிகள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள சரியான முறையில் வழி நடத்தலையோ அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து கவர்மெண்ட்டே பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். எத்தனையோ தொழிற்சாலை வேஸ்ட் பண்ணுற எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் தனிப்பட்ட ப்ரைவேட் எவ்வளோ நடத்துகிறாங்க. அவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ வேலை தராங்க. அவங்க எவ்வளோ தான் சமைக்க முடியும்? அந்த சுமையை வந்து அவங்க எவ்வளோ சுமையை தூக்கிட்டு போக முடியும்? அப்படிங்கும்போது ஒரு ஒரு டாட்டா நிறுவனம் எடுத்துங்களேன், அவர் எவ்வளோ தான் அவர் பண்ணுவார் கவர்மெண்ட்டுக்கு. இது அவர் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அவர் கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காரு. டாட்டா நிறுவனம் வந்து அது வந்து ஒரு பெரிய அவர் பெரிய சல்யூட் பண்ணும். அவர் வயசுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எத்தனை பண்ண முடியும்? அதை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கி அது ப்ராப்பராக செஞ்சு அது வந்து ஒரு சின்ன தவறு நடக்க முடியாமல் நல்லபடியாக ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வேலை கிடைக்கும். அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஏதாவது தப்பு நடக்குதுன்னா ஒன்று வறுமையில் தப்பு பண்ணணும், அப்படி இல்லை அதிகமான ஆசைகளை தப்பு பண்ணணும். இந்த ரெண்டு தாங்க மனிதனுக்கு ஆசைகள் அதிகமாக அதாவது கூட்டுத்தனமான ஆசைகள் வந்தால் அவன் எதை வேணாலும் செய்வான். வறுமைக்கு வந்து சில தப்பு செய்கிறாங்க. அவங்கள வந்து பாவம் மன்னிச்சு தான் விடணும், வேறு வழி இல்லை. குடும்ப சூழ்நிலை ஒருத்தன் தேட போவான். குடும்ப சூழ்நிலை வந்து அவன் வந்து பொய் சொல்ல வேண்டிய செல்வம் வந்துடும். குடும்ப சூழ்நிலை வறுமையின் காரணத்தில் ஒருத்தர் பொய் சாட்சி சொல்ல போவாங்க. இப்படி எத்தனையோ பல விதமாக இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து உள்ளே இறங்கி பார்க்கலாம் முடியாது. அது பாவம் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயத்தை வளர்ந்துட்டுருக்காங்க. இருக்கப்பட்டவங்க, அதிகாரம் உள்ளவங்க இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி, நீங்கள் இருக்க வரைக்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கான். நீங்கள் இருக்கிறதுக்குள்ளே நல்ல வழி பண்ணி செஞ்சுட்டு போங்க. உங்கள் அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்காங்க. அது மத்திய அரசு இருந்தாலும் சரி, மாநில அரசு இருந்தாலும் சரி, யார் எந்த அரசு மக்களுக்கு செஞ்சாலும் மக்கள் ஏற்றுக்குருவாங்க. இதுதாங்க உண்மை. நீங்கள் வேற இன்னும் வந்து அள்ளிக்கிட்டு போகிறது கிடையாது யாரும். எல்லா மக்களுக்கும் என்னென்னா நல்ல ஆட்சி வராதா, நல்ல தலைவர் வர மாட்டாங்களா, எங்களை ஏதாவது என்னென்னு கேட்பாங்களா அப்படிங்கிறது தான் இருக்காங்க. அதெல்லாம் தயவுசெய்து கொடுத்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுங்க, ஒரே மாதிரி கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்களாம் வந்து ஏழ்மையாக்கிட்டு அதை வந்து அதில் தான் வந்து போட்டியும் போராமையும் அதிகமாகிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே கல்வியும் மருத்துவம் எல்லாமே கொஞ்சம் இலவசமாக வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு இலவசமாக பண்ணுங்கள். கல்வியை வியாபாரம் பண்ண மக்கள் வந்து ஒரு புத்தி இல்லாமல், ஒரு படிப்பு இல்லாமல், அந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து படிப்பு இல்லைன்னா அந்த நாடே வந்து அது முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் சிக்கல் தான், கொஞ்சம் சுலபம். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு மக்களை படிக்க வச்சுருங்க. நீங்கள் அதாவது கவர்மெண்ட் நினச்சா தான் அரசு தான் படிக்க வைக்கணும். இதுதான் வந்து ஒரு 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 பெரிய டென்ஷன்லாம் போயிடும். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைய இருக்காங்க, 4 பிள்ளைய வந்து ஈக்குவலாக படிக்க வைக்க முடியாது. ஒரு பையன் என்ன செய்வான், கூலி வேலை வைப்பான், ஏன்னா அப்பாவுக்கு துணையாக போயிடும். ஒரு பையனை படிக்க வைப்பார், அவர் அதை கடன் வாங்கியிருப்பார். அடுத்த பொம்பளை பிள்ளைய கரையேற்றணும். இப்படி உள்ள சூழ்நிலைலாம் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் அடித்து நீங்கள் இதெல்லாம் உட்காந்து ஒரு ஒரு நாள் ஒதுக்கி, ஒரு ஃபேமிலினா என்ன, ஒரு நாடுனா என்ன, ஒரு தெருனா என்ன, ஒரு மாவட்டத்தில் எத்தனை இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்கள். போடுங்க. இந்த ரோடு போடுறீங்க, பாலம் போடுறீங்க, எவ்வளோ போட்ட ரோடே தோண்டி திருப்பி போடுறீங்க, அது எவ்வளோ செலவாகுது, அது ஏன் நல்லா பிளான் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. ஆனால் உங்கள் இடத்துல உட்காந்து பார்த்தா அது என்ன வருதுன்னு எங்களுக்கு தெரில. அங்கே என்ன நடக்குங்கிறது அந்த கஷ்டம் வந்து அங்கே உட்காந்து பார்த்தா தெரியும். நம்ம ஈஸியாக அங்கேருந்து சொல்லிடலாம். அதனால் இதெல்லாம் அங்கே தயவுசெய்து மக்களுடைய வரி காசை வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களுக்கும் நீங்களும் ஒரு நல்ல தரமான ஒரு ஆட்சி செய்கிறதுக்கும், தரமான அதிகாரி இருக்கிறதுக்கும், உங்களுடைய அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கும் மக்கள் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வைத்து, மக்கள் இல்லையே நாடே இல்லை. மக்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா அதிகாரி மட்டும் இருந்து செய்ய போகிறோம், ஆட்சியாளர் மட்டும் இருந்து செய்ய போகிறோம். மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், தலைவர் நல்லா இருக்கணும், இந்த ஆளுகின்ற ஆட்சி ஆணையாளர் அனைவரும் சுகமாக இருக்கணும்
அப்போ தான் அவங்க அடுத்து விடிய விடிய வேலை மக்களுக்காக ஓடுவாங்க. அவங்க ஹெல்த்து நல்லா இருக்கணும். அப்போ மூளையும் கரெக்டாக இருக்கும். அவங்களும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போலாம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு சேமியா இடியாப்பம் கலந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம கொஞ்சமாக தான் கொஞ்சம் பிரித்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன தாழ்மையான கருத்து. இது மனசுக்குள்ளேயே நிறைய இருக்குன்னு பேசிகிட்டே இருக்கலாம். வீடியோ பெருசாகிட்டே இருக்கும். அதனால் மக்கள் ஒவ்வொரு நியூஸும் பார்க்கும்போது பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்புலாம் போகுது. அது என்ன செய்கிறது அப்படின்னு புரியல. இது எப்படி தான் பண்ணுறதுன்னு தெரியல. அசால்ட்டாக வெட்டிடுறாங்க. ஒரு உயிரை அசால்ட்டாக கொன்றுறாங்க. ஏன் இந்த மனநிலைமை வருது? இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏன் ஒரு 18 வயசு பையங்க 20 வயசு பையங்க 68 போய் வெட்டிடுறாங்கன்னா, அப்போ அவங்க மனதில் எந்த அளவுக்கு அவங்கள யார் அப்படி ஏற்றி விட்றா? அந்த சூடு ஏற்றி விட்றது யார்? ஒரு மனிதனுக்கு வெட்டுறோமே அந்த ஒரு வலி தனக்கு இருக்குமேங்கிறது கூட தெரியாமல் எதுக்கு ஒரு 6 இரவு மனிதனுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆம்ஸ்டாங் கொலைகள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்க. எல்லாருமே நல்லவன். இந்த உலகத்தில் யார் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்க கிடையாது. எல்லாமே அனுபவித்து தான் கொஞ்சம் திருந்துவாங்க. அதுக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு போகக்கூடாது. அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இறைவனை தவிர. அதனால் தயவுசெய்து இது எல்லாமே கேட்டு, இது பொதுவான விஷயங்கள் தான், நான் பொதுவாக சொல்லியிருக்கேன். இதில் சில விஷயங்கள் நல்லது நடந்தால் இந்த மக்களுக்கும் எங்களை மாதிரி ஒரு ஆர்வலருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.